திண்டுக்கல்லேருந்து ட்ரெயின் ஏறிட்டோம். இப்போ வந்து நம்ம ட்ரெயினோட கம்ப்ரஸரு, ட்ரெயினோட ரேடியேட்டரு, ட்ரெயினோட ஃபேனு, ட்ரெயினோட இன்ஜினு, ட்ரெயின் ஏறிட்டோம். இப்போ வந்து நம்ம இங்கேருந்து சென்னை போக போகிறோம். சென்னைக்கு அப்புறமா அங்கேருந்து ஹைதராபாத் போக போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வைகை எக்ஸ்பிரஸில் போயிட்டுருக்கோம். இது பூராவே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைனிஸ் தான். இவர் மட்டும்தான் வந்து கூட டெக்னிக்கல் ஸ்டாஃப். மீதி இருக்கிற ஆள் எல்லாம் எங்கே எவனையும் காணும், எல்லாம் எந்திரிச்சு போய் அங்கே பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம சென்னையிலேருந்து ஹைதராபாத் போகிற ட்ரெயின் வந்து ஏறிட்டோம். ஸோ காலையில் 8:30 மணிக்கு தான் இறக்கி விடுவேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மணி வந்து சாயங்காலம் 5:15. ஸோ இப்போ இருந்து அப்போ வரைக்கும் இந்த ட்ரெயினில் தான் இவங்க மத்தியில் தான் நான் வந்து வாழ்ந்தாகணும். ஸோ அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அடுத்து என்னங்கிறத கண்டினியூ பண்ணு. ஹலோ காய்ஸ், உங்க எல்லாருக்கும் வணக்கம். இங்கே பாருங்க, அப்படியே மொத்தமாக ஈச்சரில் ஏற்றிட்டு போகிறோம். ஒவ்வொருத்தர் முடிச்சா அப்படியே பாருங்க. அண்ணன் என்னைக்கு நான் கம்பியை பிடிச்சிருக்கேன் மூமெண்ட். ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா OEPL அப்படிங்கக்கூடிய கம்பெனிக்கு வந்து போயிருந்தோம் செகந்திராபாத்தில். அதாவது ஓவிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய சுருக்கம் தான் அந்த OEPL அப்படின்றது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க லோகோமோட்டிவ் தயாரிக்கிறாங்க. அதாவது நம்ம ஆன் ரோட்ல ரயில்ஸ்ல வந்து பார்க்கக்கூடிய அந்த லோகோமோட்டிவ்ஸுக்கும் இவங்க தயாரிக்கக்கூடிய லோகோமோட்டிவ்ஸுக்கும் ஆல்மோஸ்ட் பார்க்கறதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிட்டோவா இருந்தா கூட இதுல உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நாங்கள் வந்து ட்ரெயின் ஓட்டுறது எப்படி அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் அதே மாதிரி இந்த லோகோமோட்டிவ்ஸ் தயாரிக்கிறதுக்கு அவங்க என்னெல்லாம் வந்து பயன்படுத்துறாங்க, ஒரு லோகோமோட்டிவ்க்கு எவ்வளோ செலவாகும், ஸோ இந்த மாதிரியான நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த பர்டிகுலர் கம்பெனி தயாரிக்கக்கூடிய லோகோமோட்டிவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜங்ஷன்ஸ்ல பார்க்கக்கூடிய அந்த லோகோமோட்டிவ் மாதிரி இல்லாம, ஸோ எப்படி அந்த லோகோமோட்டிவ் மாதிரி இல்லாமனா பார்க்கறதுலாம் அப்படியே டிட்டோவா நம்ம ட்ரெயின்ல பார்க்கக்கூடிய அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா பர்டிகுலர்லி இது வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுக்குள்ள பயன்படுத்துறதுக்கு. ஸோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கமென்ஸினுடைய என்ஜின்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க. அதனுடைய ஃபிளைவீல்ல இருந்து பவர் எடுத்து தான் ஃப்ரண்ட்ல வரக்கூடிய அந்த ஃபேனுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க. அண்ட் அதே மாதிரி ஃபிளைவீல்ல இருந்து பவர் எடுத்து தான் கம்ப்ரஸருக்கும் பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த கம்ப்ரஸர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேக்கிங் சிஸ்டம்ஸுக்கு பவர் அனுப்பக்கூடிய அந்த பர்டிகுலர் நுமேட்டிக் சிஸ்டத்தோட ஜாயின் பண்ணுது. அண்ட் இதுல இருக்கக்கூடிய இன்ஜினுடைய மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து பாத்தீங்க அப்படின்னா 9 km/h அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப கம்மியான வேகத்துல தான் இந்த பர்டிகுலர் லோகோமோட்டிவ் வந்து டிராவல் பண்ணும். பட் இதனுடைய மெயினான ஒர்க்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா லோட் கேரியிங் கெப்பாசிட்டிக்காக தான் பண்றாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் லோகோமோட்டிவ்ல நிறைய வந்து வால்வ்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஏதாவது ஒரு பக்கமா லீக் இருந்தா கூட உங்களுக்கு வந்து இந்த லோகோமோட்டிவ் வந்து மூவ் ஆகாது, அப்படியே ஸ்டாப் ஆயிடும், ரன் ஆகாம நின்றும். ஸோ இந்த பர்டிகுலர் லோகோமோட்டிவ் டைப்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஜின்ல இருந்து வரக்கூடிய பவர் ஆனது டார்க் கன்வெர்டர் மூலமா டார்க் அதிகப்படுத்தி அதுக்கப்புறம் ப்ரொப்பலர் ஷாஃப்ட் மூலமா கொண்டு வர்றாங்க அந்த பவரை. அதுக்கப்புறம் கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கியர் பாக்ஸ் செட்டப் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க அதை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த பர்டிகுலர் கியர் பாக்ஸ் செட்டப்ல இருந்து தான் ஆக்சில்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ இந்த பர்டிகுலர் கியர் பாக்ஸ் செட்டப்புக்குள்ளுக்குள்ள வந்து உங்களுக்கு பெவல் கியர், ஸ்பர் கியர் இதெல்லாம் பயன்படுத்துறாங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம அந்த ரைடிங் கம்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ள போய் பார்ப்போம். ஸோ அதுல என்னென்ன இருக்கு, லோகோ பைலட்ஸ் என்னெல்லாம் ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்றது. ஸோ நீங்க வீடியோல டைட்டில்ல பார்த்த கண்டென்ட் இதுதான். ஸோ இதுல வந்து உள்ள என்ட்ரானோடனே பாத்தீங்க அப்படின்னா பேக் சைடு வந்து சில ஸ்விட்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சுவிட்சும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை ஆப்ரேட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. லைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேன் போடுறது, கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்க லைட் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். இந்த பர்டிகுலர் லோகோமோட்டிவ்ல 2 இன்ஜின் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ உள்ள போனீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர்ல இருக்கும். இது வந்து லைக் ஒரு பார்க்கிங் பிரேக் மாதிரி, லாரில எல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு பார்க்கிங் பிரேக் செட்டப் தான் இது. அதுக்கு கீழே ஒரு வீல் மாதிரி ஒன்று இருக்கு பாருங்க. ஸோ அந்த பெரிய வீல் மாதிரி இருக்கிறது அதுதான் வந்து ஆசலரேட்டர்.
ஸோ இந்த பர்டிகுலர் மாடல்ல வந்து நம்ம பிரேக் அப்ளை பண்ணாம இந்த ஆக்சலரேட்டரை வந்து ரிவர்ஸ்ல சுத்தணும் அப்படின்னாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லோ டவுன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை இன்னும் ஸ்லோ டவுன் ஆகி நம்மளால இந்த ஆக்சலரேட்டரை வந்து ரிவர்ஸ்ல சுத்துறது மூலமாவே நிறுத்த வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நிறைய டிஸ்பிளே எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுல நிறைய மீட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஒவ்வொரு மீட்டரும் ஒவ்வொரு விஷயத்த வந்து நமக்கு வந்து சொல்லுது. லைக் பிரேக் ப்ரெஷர் எவ்வளவு இருக்கு, வாட்டர் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கு, ஆயில் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கு, அண்ட் இது இல்லாம நமக்கு வந்து இன்ஜின் ஆயிலினுடைய வெப்பம் எவ்வளவு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே மீட்டர்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அம்மீட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. பேட்டரியில எவ்வளவு வந்து ஆம்ப் இருக்கு என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது இல்லாம சில லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் செட்டிங்ஸை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது இந்த லைட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எரியும். அண்ட் டெக்கோமீட்டர் அண்ட் ஸ்பீடோமீட்டர்லாம் வந்து டிஜிட்டல்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்க ரிவர்ஸ் ஆப்ஷன் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஆப்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லைட் மூலமா தெரிய வைக்கும். அண்ட் இந்த பர்டிகுலர் லிவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அன்றாடம் ட்ரெயின்ல கேட்கக்கூடிய ஹார்னோட சவுண்டு. ஸோ இதை எப்பெல்லாம் லோகோ பைலட் அமுக்குறாரோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு ஹார்ன் சவுண்ட் கேட்கும். இந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேக் லிவர். இதுல வந்து 3 ஸ்டெப் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்லோ டவுன் பண்ணும், செகண்ட் ஸ்டெப் இன்னும் ஸ்லோ டவுன் பண்ணும், 3வது ஸ்டெப் பாஸ் பண்ணும். எதோட பிரேக் லிவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய வேகன்ஸ் அந்த பெட்டிகளுடைய பிரேக் லிவர். இந்த கருப்பு கலர்ல இருக்கிறதுலயும் 3 ஸ்டெப் இருக்கு. ஸோ இது எதோட பிரேக் லிவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்னுடைய பிரேக் லிவர். ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்லோ டவுன் பண்ண முடியும். அதே மாதிரி 3வது ஸ்டெப் கொண்டு போயிட்டோம்னா நம்மளோட இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்டை பிரேக் அடிக்க வைக்க முடியும். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலர்ல சில சுவிட்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது இங்க மேல வந்து லோகோ பைலட் கொடுத்துருக்கக்கூடிய ஃபேனுடைய சுவிட்ச் அது. அண்ட் அதே மாதிரி இன்னொரு சுவிட்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல வரக்கூடிய வைப்பர் மோட்டரை ஆன் பண்ணக்கூடிய சுவிட்ச் அது. ஸோ இந்த சுவிட்ச் தான் அது. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லிவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த லிவரை நீங்க ஓபன் பண்ணாதான் உங்களுக்கு கம்ப்ரஸர்ல இருந்து வரக்கூடிய ஏரானது பிரேக்கிங் அப்ளை பண்றதுக்கு போகும். ஸோ அதை ஓபன் பண்ணாம நீங்க பிரேக் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரேக் வந்து அப்ளை ஆகாது. அண்ட் இந்த மாதிரியான மாடல்ஸ்ல கீழே வந்து ரேடியேட்டர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரேடியேட்டர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52 லிட்டர் அளவுக்கு கூலண்ட் பிளஸ் வாட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஆக்சல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆக்சலும் அதாவது சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஆக்சல் பிளஸ் லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் இருக்கக்கூடிய வீல் இதனுடைய வெயிட் மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12 டன் சொல்றாங்க. இதனுடைய மேக்சிமம் கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா 22 டன் வரைக்கும் இது வந்து பின்னாடி இருக்கக்கூடிய லோட புடிச்சு இழுக்கும்னு சொல்றாங்க ஒரு ஆக்சல் ஆனது. ஸோ இப்போ ஒரு 6 ஆக்சல் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அது வந்து 135 டன் அளவுக்கு அதனுடைய கெப்பாசிட்டி வந்து நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் மாடல் லோகோமோட்டிவ்ஸ்ல பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து கேமராலாம் பயன்படுத்துறாங்க. ஸோ கேமரா அண்ட் சென்சார்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் லோகோமோட்டிவ் வந்து ட்ராக் மெயின்டெனன்ஸ்க்காக உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல முன்னாடி இந்த அலுமினியம் மாதிரி தெரியறதுல வந்து ஒரு லைட் இருக்கு. அது வந்து ட்ராக் மேல வந்து லைட் அடிக்கும். அந்த ஒயிட் கலர்ல நீளமா இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ட்ராக்கை வந்து தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டே வரும். ஸோ இப்படி மானிட்டர் பண்ணிட்டே வந்து சென்சார் மூலமா என்ன பண்ணும் அப்படின்னா சிக்னல் வந்து அனுப்பும். ஸோ இதுக்கு பின்னாடியோ அல்லது முன்னாடியோ இன்னொரு மிஷின் வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அதனுடைய வேலை என்ன அப்படின்னா இந்த ரயிலினுடைய அந்த தண்டவாளத்தினுடைய மேல் பகுதியை வந்து கரெக்டான ஷேப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தேய்ச்சி கொண்டு வர்றது. லைக் நம்ம எமரி ஷீட் போட்டு தேய்க்கிறோம் இல்லையா அது மாதிரி. ஸோ இந்த ஒர்க் வந்து இந்த கேமரா மூலமா மானிட்டர் ஆகிட்டே வரும். சப்போஸ் வந்து ப்ரொஃபைல் கரெக்டா வரல அப்படின்னா சென்சார் அனுப்பக்கூடிய சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணிட்டு திரும்பியும் வந்து அந்த மிஷின் வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடும். சப்போஸ் கரெக்டான ப்ரொஃபைல் வந்துருச்சு அப்படின்னா சென்சார் அனுப்பக்கூடிய அந்த சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணிட்டு அந்த தேய்க்கிறத ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இது மாதிரியான மாடல்ஸ்ல இன்டீரியர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் இன்ஜின் தான் பயன்படுத்தியிருக்காங்க. சும்மா கீழே நீங்க அமுக்குனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ஸ்டார்ட் ஆயிடும். மற்றபடி நம்ம இந்த செட்டப்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி பார்த்ததுதான். பட் இதுல ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து சிங்கிள் இன்ஜின் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த சிங்கிள் இன்ஜின் யூஸ் பண்றதுனால இதனுடைய அந்த ஆப்ரேட்டிங் லிவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் லிவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஆப்ரேட் பண்றது மூலமாவே ஆக்சலரேட்டரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதைய. அண்ட் இதுல கீழே கியர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதோட தனி செட்டப் இது. ஸோ இதுக்குள்ளதான் ஸ்பர் கியர் அண்ட் பிவல் கியர்ஸ் எல்லாமே இருந்து ஆக்சலுக்கு வந்து உங்களுக்கு வந்து பவர் சப்ளை பண்ணும். ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்பர் கியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு பெருசு இருக்கும். அண்ட் இவங்க யூஸ் பண்ற வெல்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா காப்பர் கம்பி வந்து உள்ள வந்து நல்லா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்க் வெல்டிங் மிஷின்ல இருந்து வரக்கூடிய அந்த பவரை யூட்டிலைஸ் பண்ணி கூடவே இந்த காப்பர் ஒயரையும் வந்து மிக்ஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க அப்படின்னா வெல்டே பண்றாங்க. ஸோ இப்படி பண்றதுனால வெல்டிங்குடைய குவாலிட்டி வந்து ரொம்ப ஹையா இருக்கும்னு சொன்னாங்க. அண்ட் பயன்படுத்திக்கக்கூடிய போல்ட் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆலன் போல்ட் தான்.
அதுலேயும் குறிப்பாக இந்த ஸ்டார் டைப் இருக்கிற மாதிரியான ஆலன் போல்ட்ஸ் தான் வந்து நிறைய இடங்கள்ல பயன்படுத்தி இருந்தாங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் கண்டென்ட் வந்து முடியுது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஹைதராபாத்தில் பிர்லா டெம்பிள், அதுக்கப்புறம் புத்தா சிலைக்கெல்லாம் போனோம். ஸோ அங்கே அடித்த சில லூட்டிகளினுடைய வீடியோஸ் வந்து பின்னாடி அட்டாச் பண்ணுறேன், சும்மா ஃபார் ஃபன்னுக்காக. இப்போ வந்து நாங்கள் எல்லாரும் வந்து பிர்லா டெம்பிள் கோவிலுக்கு போகிறோம். பாருங்க, ஒரு படையே கிளம்பி கோவிலுக்கு போகிறோம். சாமி கும்பிட்ற நல்ல பசங்க. நாங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க? இந்த கோவிலுக்குள்ள வந்து மொபைல் போன்ஸ் நாட் அலோட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிட்டாங்க. ஸோ அதனால இந்த கோவிலுக்குள்ள வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா சுவாமி சிலைகளுமே வந்து மார்பிள் கல்னால பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஒரு அருமையான இடம் விசிட் பண்றதுக்கு. அங்கே தெரியுதுல்ல, அந்த புத்தா சிலைக்கு இப்போ நாங்கள் போக போகிறோம். அதுக்கு தான் இங்கே போட் இருக்கு. அந்த போட்டுக்கு உண்டான டிக்கெட்டு என் கையில் இருக்கு. சுற்றி எங்க பசங்க இருக்காங்க. காலையிலேருந்து அலைஞ்சனால எல்லா பையன் மூஞ்சியும் வாடி போய் கிடக்கு. ஸோ இந்த புத்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்தது. இதுவும் போட்டிங் போனதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்த உங்க எல்லாருக்குமே நன்றி. வணக்கம்.